ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறுபடை வீடு ஆன்மீகம் பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு ஃப்ரீயா கூட்டு போறாங்க. இந்த ஸ்கீமுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் இந்த ஸ்கீம் மூலியமா கவர்மெண்ட் கூட்டு போகக்கூடிய இந்த இலவச ஆன்மீக பயணத்துக்கு யாரெல்லாம் பயணம் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்கீமுக்கு ஒரு சில நிபந்தனைகள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அந்த நிபந்தனைகளை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக எல்லாருமே இதுக்கு போக முடியுங்க. இதை பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழக அரசு சார்பில் வருஷம் வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இலவச ஆன்மீக சுற்றுப்பயணத்தை பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. அதுல இந்த வருஷம் 2024 டு 25 இந்த ஆண்டுக்காக பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இலவச அறுபடை வீடு அப்படிங்கிறது தெரியும். முருகனுடைய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீடான அந்த 6 வீடுகளுக்கு ஃப்ரீயாவே நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீ காஸ்ட்ல நம்மளுக்கு கூட்டு போறாங்க. ஃப்ரீ போக்குவரத்து காஸ்ட், ஃபுட்டு, அக்கமடேஷன் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 4 டேஸ் இருக்க போகுது. இந்த 4 டேஸ்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு சில நிபந்தனைகள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோ எண்ட்ல பார்ப்போம். ஓகே, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்குட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க இந்த ஸ்கீமுக்கு இந்த அறுபடை வீடு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இரண்டாவது, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் 60 வயதுக்கு உட்பட்டவராகவும் 70 வயதிற்கு அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவராகவும் 70 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி 60 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. வயதுக்கான சான்றிதழ் அப்படிங்கறத அட்டாச் பண்ணணும். நீங்க 60 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக வயது சான்றிதழ் அப்படிங்கறத அட்டாச் பண்ணணும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் போதிய உடல் தகுதி சான்றிதழ் இணைத்திருக்க வேண்டும். அதாவது ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படிங்கறத நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகள் அழைத்து வர அனுமதி இல்லை அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்க மட்டும்தான் போற மாதிரி இருக்கும். உங்க கூட யாருமே நீங்க கூட்டு போக முடியாது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்க மேபி அப்படியே ஒன்ஸ் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு அப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்களை பாத்தீங்கன்னா அருகில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட அந்த விண்ணப்பத்தை அதே ஆபீஸ்ல நீங்க ஃபுல் பண்ணிட்டு நீங்க அங்கேயே போயிட்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே என்ன பண்ணிருக்கோம்னா விண்ணப்ப படிவத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிட்டு உங்க நியர்பைல இருக்கக்கூடிய இணை மண்டல ஆணையரை போயிட்டுனா நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எப்படி நம்ம ஃபில் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த 11 பாயிண்ட்ஸையும் ஒன்ஸ் நீங்க கவனமா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அப்ளிகண்டோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு இன்கம் சர்டிபிகேட்டை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தார்ட்ட அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமா பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே பயணத்தில் கலந்து கொள்ள முடியும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணி உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க நாட் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நீங்க கிளைம் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட பெயர் எழுதிக்கோங்க. கணவர் பெயர்னா கணவர் பெயர், தகப்பனார் பெயர்னா தகப்பனார் பெயர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இருப்பிட முகவரி அப்படிங்கிற இடத்துல இப்போ கரண்டா எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிறந்த தேதி மற்றும் வயது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல எழுதிட்டு உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கறத வயது அப்படிங்கிற இடத்துல எழுதிக்கோங்க. ஆதார் எண் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஆண்டு வருமானம் அப்படிங்கிற இடத்துல 2 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிற மாதிரியான இன்கம் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரருடைய கணவன் மனைவி விண்ணப்பத்துடன் விபரம் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட டீடைல்ஸ் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். கைபேசி எண் அப்படிங்கிற இடத்துல உங்களோட கான்டாக்ட் நம்பரை நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 7 டாக்குமெண்ட்ஸையும் கண்டிப்பா நீங்க இந்த அப்ளிகேஷன் பின்னாடி அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா வகுப்பு சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கறது நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஆம் அப்படின்னா இந்த இடத்துல ஆம் போட்டு எத்தனை பேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒண்ணு போட்டுருங்க.
பிறந்த தேதிக்கான சான்றிதழ் ஒன்று ஸ்கூல் காலேஜ் டிசி, அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைன்னா வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சாரி பாஸ்போர்ட் ஜெராக்ஸ், இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ஆம் அப்படிங்கிற போட்டுட்டு இந்த இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இருப்பிட முகவரிக்கான சான்றிதழை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். 4 நாள் பயணம் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா உடற்தகுதிக்கான அந்த அரசு மருத்துவரிடம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ், வருமான சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை போட்டு நீங்கள் 7 டாக்குமெண்ட்டையும் பின்னாடி வந்து ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் வந்து இப்போதைக்கு அப்டேட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக தமிழக அரசு சார்பில் அறுபடை வீடுகளுக்கு வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்காக வந்து பயணம் பண்ணுறதுக்காக கூட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ண முடியலைனாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு போனால் திரும்ப கிடைக்காது. ஏன்னா இது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை தான் நம்மளுக்கு வந்து கூட்டு போவாங்க. இது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.